நண்பர்களே, நீங்க பார்க்குற தமிழ் கிரியேஷன் சேனல் தான் உங்க ஹரிபிரசாத். ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் படத்தில் மொத்தமாக 5 வில்லன்ஸ் அப்பியர் ஆக போறாங்க. இந்த 5 வில்லன்ஸும் பழைய யூனிவர்ஸ்ல இருந்து, அதாவது ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் டோபி மேக்கர் ஸ்பைடர்மேன் யூனிவர்ஸ்ல இருந்து தான் வந்திருக்காங்க. அண்ட் 2வது ட்ரெய்லர்ல டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இந்த 5 வில்லன்ஸும் அவங்களோட யூனிவர்ஸ்ல ஸ்பைடர்மேன் கூட சண்டை போடுறப்ப செத்து போயிட்டதா மென்ஷன் பண்ணியிருப்பாரு. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் 3 வில்லன்ஸ் தான் அவங்களோட யூனிவர்ஸ்ல செத்து போனாங்க. வில்லியம் டெஃபோட கிரீன் காப்ளின், டாக்டர் ஆக்டோபஸ், எலக்ட்ரோ. இவங்க 3 பேர் தான் அவங்களோட ரியாலிட்டியில ஸ்பைடர்மேன் கூட சண்டை போடுற செத்து போன மாதிரி நம்ம பார்த்திருந்தோம். அதை தாண்டி எக்ஸ்ட்ராவா இருக்க லிசார்ட், சாண்ட்மேன், இவங்க 2 பேருமே கூத்துல கோமாளி மாதிரி தான் இப்ப இந்த படத்துல இருக்காங்க. இந்த 2 வில்லன்ஸுமே பழைய படங்கள்ல செத்த மாதிரி நாம பார்க்கல. ஸ்பைடர்மேன் 3 படத்தோட எண்டுல சாண்ட்மேன் செத்துருக்க மாட்டார். ஈவன் பீட்டர் பார்க்கர் கிட்ட படத்தோட எண்டுல சாரி கேட்டு ரொம்ப நல்லவரா மாறின மாதிரி அந்த இடத்துல காமிச்சிருப்பாங்க. அடுத்து அமேசிங் ஸ்பைடர்மேன் 1 படத்துல அங்கேயும் லிசார்ட் செத்துருக்க மாட்டாரு. அங்கேயும் லிசார்ட் நல்லவரா மாறின மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஈவன் கீழே விழுந்துகிட்டு இருக்க ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் ஸ்பைடர்மேனை லிசார்ட் தான் காப்பாத்துற மாதிரி கூட கிளைமேக்ஸ்ல காமிச்சிருப்பாங்க. சோ லிசார்ட், சாண்ட்மேன் 2 பேருமே அவங்களோட யூனிவர்ஸ்ல செத்த மாதிரி நாம பார்க்கல. அப்படி இருக்கிறப்ப ட்ரெய்லர்ல எப்படி டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 5 வில்லன்ஸுமே ஸ்பைடர்மேன் கூட சண்டை போட்டு செத்து போனதா மென்ஷன் பண்ணிருப்பாரு. அது மட்டும் இல்லாம அப்படியே 5 பேர் அந்த யூனிவர்ஸ்ல செத்து போயிட்டாங்கன்னே வெச்சுக்குவோம். செத்து போன 5 வில்லன்ஸும் எப்படி திருப்பி MCUவுக்கு உயிரோட வந்தாங்க? இந்த மாதிரி வில்லன்ஸை சுத்தி உங்களுக்கு ஏகப்பட்ட டவுட் இருக்கும்ல. அந்த டவுட் எல்லாத்தையும் தான் நான் இந்த வீடியோல என்னால முடிஞ்ச அளவுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் இந்த 5 வில்லன்ஸும் செத்துட்டதா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மென்ஷன் பண்ணிருக்காருல, அந்த இடத்துல டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் சும்மா விளையாட்டுக்கு மென்ஷன் பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது. ஈவன் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஒரு கட்டத்துல அந்த ரியாலிட்டியில அந்த வில்லன்ஸுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு அவரோட மேஜிக்கை யூஸ் பண்ணி கூட பார்த்திருக்கலாம். இப்ப இன்ஃபினிட்டி வார்ல கூட ஃபியூச்சர்ல நடக்க நிறைய பாசிபிலிட்டியை டைம் டிராவல் பண்ணி அவர் பார்த்தார்ல, அதே மாதிரி அந்த ரியாலிட்டியில இந்த வில்லன்ஸ்க்குலாம் என்ன ஆச்சு அப்படின்னு அவரோட மேஜிக்கை யூஸ் பண்ணி டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் பார்த்திருக்கலாம். அப்படி பார்க்கறப்ப 5 வில்லன்ஸுமே செத்து போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ட்ரெய்லர்லயே டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் they all die fighting Spider-Man அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணிருப்பாரு. They all die fighting Spider-Man. இந்த இடத்துல ஸ்பைடர்மேன் தான் எல்லா வில்லன்ஸையும் கொன்னாங்கன்னு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மென்ஷன் பண்ணல. அந்த வில்லன்ஸ் எல்லாருமே ஸ்பைடர்மேன் கூட சண்டை போட்டு செத்தாங்க அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணிருப்பாரு. ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான், இதுக்கு முன்னாடி வந்த ஸ்பைடர்மேன் படங்கள்ல எந்த வில்லன்ஸையுமே ஸ்பைடர்மேன் இன்டென்ஷனலா கொல்லணும் அப்படின்னு நினைச்சு கொல்லல. எக்ஸப்ட் எலக்ட்ரோவை அந்த இடத்துல ஓவர் சார்ஜ் பண்ணி தான் ஆகணும். அப்பதான் எலக்ட்ரோவை தடுக்க முடியும். வேற வழி ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் ஸ்பைடர்மேன் கிட்ட இல்ல. அதனால எலக்ட்ரோவை வேணா ஸ்பைடர்மேன் இன்டென்ஷனலா ஓவர் சார்ஜ் பண்ணி அவரை அழிச்சிருக்கலாம். அதை தாண்டி மீதி இருக்க வில்லன்ஸ் எல்லாமே ஸ்பைடர்மேன் கூட சண்டை போட்டு செத்து போயிட்டாங்க. சோ அவங்கள ஸ்பைடர்மேன் இன்டென்ஷனலா சாகடிக்கல. சிம்பிளா அவங்களோட சாவுக்கு அந்த வில்லன்ஸ் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இடத்துல டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் சொல்றாரு. சோ இப்போ டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கன்ஃபார்மா சொல்லிட்டாரு, அப்ப கம்பல்சரியா இந்த 5 வில்லன்ஸ் படத்துல செத்த மாதிரி தான் இருக்கணும். ஆனா லிசார்ட், சாண்ட்மேன் இவங்க 2 பேர் தான் சாகலையே, என்ன போட்டு பயங்கரமா படத்துல குழப்புறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பட் இதுக்கான ரீசனை கண்டிப்பா படத்துல எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. பட் அதுக்கு முன்னாடி இப்ப ஆன்லைன்ல ஒரு குட்டி தியரி போயிட்டு இருக்கு இந்த 2 ஸ்பைடர்மேன் வில்லன்ஸை பத்தி. அது என்ன தியரி அப்படின்னு நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ இப்போ நோ வே ஹோம் படத்துல டோபி மேக்கர், ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் இந்த 2 ஸ்பைடர்மேன் கண்டிப்பா வரதான் போறாங்க. வரப்போற பட்சத்துல டோபி மேக்கர் கடைசியா ஸ்பைடர்மேன் 3 படத்துல பார்த்த அதே வயசுல இல்லாம கொஞ்சம் வயசானவர் மாதிரி தான் அப்பியர் ஆக போறாரு. அடுத்து ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் அவருமே பாத்தீங்கன்னா கடைசியா அமேசிங் ஸ்பைடர்மேன் 2 படத்துல பார்த்ததை விட கொஞ்சம் வயசான மாதிரி தான் இந்த நோ வே ஹோம் படத்துல அப்பியர் ஆக போறாங்களாம். அந்த மாதிரி தான் நிறைய பிளாட் டீடைல்ஸ்ல சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்பைடர்மேன் 3 படம் கழிச்சு டோபி மேக்கர் ஸ்பைடர்மேன் யூனிவர்ஸ்ல டோபி மேக்கர் ஸ்பைடர்மேனுக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கலாம். இன்னும் நிறைய வில்லன்ஸ் கூட அவர் சண்டை போட்டிருக்கலாம். பட் நாம ஸ்பைடர்மேன் 3 படம் வரைக்கும் தான் பார்த்திருக்கோம். அதே மாதிரி தான் ஆண்ட்ரூ கார்ஃபீல்டுக்கும் அவரும் நிறைய வில்லன்ஸ் கூட மறுபடியும் சண்டை போட்டிருக்கலாம். கேன்சல் பண்ணப்பட்ட அமேசிங் ஸ்பைடர்மேன் 3 படத்துல சினிஸ்டர் 6 கொண்டு வரதா இருந்தாங்க. சினிஸ்டர் 6 வில்லன்ஸ் கூட இந்த பக்கம் ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் சண்டை போட்டிருக்கலாம். இப்போ அந்த மாதிரி ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட், டோபி மேக்கர் இந்த 2 ஸ்பைடர்மேன் யூனிவர்ஸ்ல நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து நடந்திருக்கலாம். பட் நாம டோபி மேக்கருக்கு ஸ்பைடர்மேன் 3 படம் வரைக்கும், ஆண்ட்ரூ கார்ஃபீல்டுக்கு அமேசிங் ஸ்பைடர்மேன் 2 படம் அது வரைக்கும் தான் நாம பார்த்திருக்கோம். அதுக்கப்புறம் என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். சோ இந்த விஷயத்தை மார்வெல் அவங்களுக்கு ஏத்த மாதிரி யூஸ் பண்ணிக்க போறாங்க. சோ இப்போ சிம்பிளா லிசார்ட், சாண்ட்மேன் இவங்க 2 பேருமே அந்தந்த படங்கள்ல கடைசியா நம்ம பார்க்கறப்ப சாகாம உயிரோட தான் இருந்தாங்க. பட் ஸ்பைடர்மேன் 3 படம் கழிச்சு டோபி மேக்கர் ஃபியூச்சர்ல ஒரு கட்டத்துல சாண்ட்மேன் கூட மறுபடியும் சண்டை போட்டிருக்கலாம். அந்த சண்டையில சாண்ட்மேன் செத்த மாதிரி காமிக்க போறாங்களாம். ஆக்சுவலா டெக்னிக்கலா சாண்ட்மேனை சாகடிக்க முடியாது. அவரை தண்ணியை வச்சு கரைக்க முடியும். அப்படி இல்லைன்னா எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சருக்கு ஹீட் பண்ணி சாண்ட்மேனை உங்களால கிளாஸா மாற்ற முடியும். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணலாம். பட் அதை தாண்டி சாண்ட்மேனை உங்களால சாகடிக்கவே முடியாது. இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் டோபி மேக்கர் ஃபியூச்சர்ல அவரோட யூனிவர்ஸ்ல பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி தான் ஆண்ட்ரூ கார்ஃபீல்டுக்கும் அவரும் அவரோட யூனிவர்ஸ்ல திருப்பி ஒரு கட்டத்தில் லிசார்ட் கூட மறுபடியும் சண்டை போட்டிருக்கலாம். டாக்டர் கார்னர்ஸ் லிசார்டா மாறி இருக்கலாம். அப்ப அந்த சண்டையில லிசார்ட் செத்து போயிருக்கலாம். அப்ப இந்த தியரி பார்க்குறப்ப சாண்ட்மேன்,
அண்ட் லிசார்ட் இந்த ரெண்டு வில்லனுமே செத்து போயிட்டாங்கல்ல. இந்த ரெண்டு வில்லன் செத்து போன விஷயத்தை ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் படத்திலேயே மென்ஷன் பண்ண போறதாவும் ஒரு தியரி போயிட்டு இருக்கு. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் இந்த தியரி கேட்கறதுக்கு ஓரளவுக்கு பர்ஃபெக்டா செட் ஆகிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இந்த ரெண்டு வில்லன்ஸையும் செத்து போயிட்டு தான் ஆல்ரெடி டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கன்ஃபார்மா சொல்லிட்டாரு. அப்ப இவங்க ரெண்டு பேர் செத்து தான் போயிருக்கணும். அப்படி ஏன் ப்ரோ இருக்கணும்? பேசாம இந்த ரெண்டு வில்லனுமே ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட், டோபி மேக்கர் இந்த ரெண்டு யூனிவர்ஸ்ல இல்லாம வேற ஒரு யூனிவர்ஸ்ல இருந்து வந்திருக்கலாம்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஏன்னா ஏகப்பட்ட இன்சைடர்ஸ் இவங்க ரெண்டு பேருமே ஆல்ரெடி இருந்த பழைய படத்துல இருந்து வந்த வில்லன்ஸ் தாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே வேற ஒரு ரியாலிட்டியில இருக்க வில்லன்ஸா இந்த ரெண்டு வில்லனை கொண்டு வர மாட்டாங்க. ஆல்ரெடி பழைய படத்துல இருந்த ரெண்டு வில்லன்ஸ் தான் இவங்க. அப்படி இருக்கிறப்ப பழைய யூனிவர்ஸ்ல இந்த ரெண்டு வில்லன் செத்து தான் ஆகணும். அப்ப பாக்குறப்ப இந்த தியரி பர்ஃபெக்டா செட் ஆகுது இல்ல. அதனால பாசிபிளி இந்த தியரி உண்மையா இருக்கிறதுக்கு இப்ப நிறைய வாய்ப்பு இருக்கு. மட்டும் இல்லாம லிசார்ட், சாண்ட்மேன் இந்த ரெண்டு வில்லனும் செத்த மாதிரி கொண்டு வரணுங்கிறது மார்வலோட ஐடியா தானா அப்படிங்கிற மாதிரி தான் இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் மார்வல் எதுக்காக இந்த ரெண்டு வில்லன்ஸை செத்த மாதிரி காமிக்கிறாங்க? பழைய படத்தில் இருக்க மாதிரியே இந்த ரெண்டு வில்லன்ஸ் அவங்களோட ரியாலிட்டியில் உயிரோடு இருக்க மாதிரியே காமிச்சு ஆல்ரெடி மீதி 3 வில்லன்ஸ் செத்து போயிட்டாங்கல்ல, அவங்கள மட்டும் அப்படியே செத்து போன மாதிரி பழையபடியே கொடுத்துருக்கலாம்ல. எதுக்காக மார்வல் இந்த மாதிரி ஒரு சேஞ்சை பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேனோட கேரக்டரை ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் மார்வல் கொடுத்துருக்காங்களாம். ஸோ எந்த மாதிரி ஜஸ்டிஃபிகேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரெய்லர்லேயே கிளியராக பார்த்துருப்பீங்க. டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேன் தான் இருக்கிற ஸ்பைடர்மேன் வில்லன்ஸ் எல்லாத்தையுமே டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட பிரிசன்லேருந்து தப்பிக்க வைக்க போறாரு. டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேன் இன்னும் சின்ன பையன் தான், பட் ரொம்ப சின்ன பையன் கிடையாது. அவர் ஸ்பைடர்மேனா ஆல்ரெடி 5 படத்தில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு வந்திருக்கும். இத்தனை எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தும் 5 வில்லன்ஸ் அவங்களாம் கெட்டவங்கன்னு தெரிஞ்சும் எதுக்காக அந்த 5 வில்லன்ஸை டாம் ஹாலண்ட் பீட்டர் பார்க்கர் காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு, அவங்களுக்கு இறக்கப்படுறாரு. இப்படின்னு உங்களுக்குலாம் டாம் ஹாலண்ட் பீட்டர் பார்க்கர் மேல கோவம் வரலாம். அந்த இடத்துல பீட்டர் பார்க்கர் அறிவே இல்லாம பண்றாரு அப்படின்னு நினைக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஃபேன்ஸ் யாரும் நினைக்க கூடாது. டாம் ஹாலண்ட் பீட்டர் பார்க்கருக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி ஃபார் ஃப்ரம் ஹோம் படத்தில் மிஸ்டீரியோ செத்து போயிட்டாரு. ஆக்சுவலாக செத்து போன மாதிரி தான் இப்போ வரைக்கும் காமிச்சிருக்காங்க. அந்த சாவுக்கு பீட்டர் பார்க்கர் காரணம் இல்லை. பட் இருந்தாலும் இப்போதைக்கு உலகம் பூரா பீட்டர் பார்க்கர்னால தான் மிஸ்டீரியோ செத்து போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி பீட்டர் பார்க்கருக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங்கை உருவாக்கிட்டாங்க. இப்போ ஆல்ரெடி அவருக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருக்கு. சமயத்தில் இன்னும் சில வில்லன்ஸ் அவங்களோட ரியாலிட்டிக்கு நம்ம திருப்பி அனுப்புறப்ப செத்து போயிடுவாங்க அப்படின்னு பீட்டர் பார்க்கருக்கு தெரியறப்ப அவங்க செத்து போயிடுவாங்கன்னு தெரிஞ்சும் அவங்கள நம்ம அங்கே அனுப்பி சாக அடிக்கணுமா அப்படிங்கிற ஒரு கில்ட்டினஸ் நம்ம பீட்டர் பார்க்கருக்கு அதிகம் இருக்கலாம். இப்போ இந்த 5 வில்லன்ஸ்ல நம்ம பழைய படத்தில் பார்த்த மாதிரி 3 வில்லன்ஸ் மட்டும் தான் செத்து போயிருக்காங்க. டாக்டர் ஆக்டோபஸ், கிரீன் காப்ளின், எலக்ட்ரோ. மீதி 2 வில்லன்ஸ் செத்து போகல அப்படிங்கிற மாதிரி காமிச்சா இந்த 5 வில்லன்ஸை திருப்பி அவங்களோட பழைய ரியாலிட்டிக்கு அனுப்புறப்ப 3 வில்லன் தான் செத்து போயிருப்பாங்க. மீதி 2 வில்லன் உயிரோட தான் இருப்பாங்க. இப்போ 3 பெருசா 5 பெருசா? 5 தான் பெருசு. இப்போ 3 வில்லன்ஸ் திருப்பி அனுப்பிச்சா செத்துருவாங்க அப்படின்னாலும் பீட்டர் பார்க்கருக்கு கொஞ்சம் கில்ட்டியா தான் இருக்கும். பட் 3 அப்படிங்கிறத விட 5 வில்லன்ஸுமே செத்து போயிருவாங்க அப்படின்னா பீட்டர் பார்க்கர் ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணுவார்ல. பீட்டர் பார்க்கர் சைட்ல இருந்து பார்க்கறப்ப அந்த 5 வில்லன்ஸையும் காப்பாற்றலாம் அப்படின்னு பீட்டர் பார்க்கர் நினைக்கிறது ஓரளவுக்கு நியாயமா இருக்கும். நான் இப்பவுமே 100% நியாயம்னு சொல்ல வரல. டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேன் பண்றது தப்பு தான், இருந்தாலும் அவர் சைடு ஓரளவுக்காவது நியாயம் இருக்கு அப்படின்னு ஸ்கிரீன்ல தெரியறப்ப ஓகே அவன் பார்க்குமே ஏதோ நியாயம் இருக்குன்னு சொல்லி சின்ன பையன் பண்ணிட்டான் அப்படின்னு அந்த கேரக்டருக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்த மாதிரி இருக்கும். அந்த ஒரு காரணத்தினால லிசார்ட், சாண்ட்மேன் இந்த 2 வில்லனுமே செத்த மாதிரி மார்வல் சேஞ்ச் பண்ணிட்டதா சொல்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்தா உண்மையிலுமே நல்லா தான் இருக்கும். பட் இருந்தாலும் இந்த மாதிரி நடக்காம வேற மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இப்போதைக்கு இந்த மாதிரி ஒரு தியரி போயிட்டு இருக்கு அப்படிங்கறத நான் ஜஸ்ட் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன், அவ்வளவுதான். இந்த தியரி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து இப்ப இந்த 5 வில்லன்ஸும் செத்து போயிட்டாங்க அப்படின்னு நம்ம இந்த தியரி பிரகாரம் கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம். இப்படி இருக்கிறப்ப செத்து போன 5 வில்லன்ஸ் எப்படா உயிரோட வந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த விஷயத்தை நீங்க படத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒன்றும் இல்லை, இப்போ நீங்க 2வது ட்ரெய்லர் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. 2வது ட்ரெய்லர்லேயே படத்தோட மொத்த பிளாட்டும் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் ஃபீல் ஆகும். பீட்டர் பார்க்கரோட ஐடென்டிட்டி மறைக்கிறதுக்காக டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஸ்பெல்லை கேஸ்ட் பண்றாரு. அந்த ஸ்பெல் தப்பா போய் பழைய யூனிவர்ஸ்ல இருந்து வில்லன்ஸ் வராங்க. அந்த வில்லன்ஸை திருப்பி பீட்டர் பார்க்கர் அந்த பிளாக் அண்ட் கோல்டு சூட்டை வச்சு எல்லாத்தையும் பிரிசன்ல அடைச்சிடறாரு. அதுக்கப்புறம் அவங்க எல்லாத்தையும் திருப்பி அவங்களோட ரியாலிட்டிக்கு அனுப்பிச்சுட்டா செத்து போயிருவாங்கன்னு பீட்டர் பார்க்கருக்கு தெரிஞ்சு திருப்பி அவரே பார்த்தீங்கன்னா அந்த வில்லன்ஸ் எல்லாத்தையும் தப்பிக்க வைக்கிறாரு. தப்பிச்சு வந்த வில்லன்ஸ் திருப்பி பீட்டர் பார்க்கருக்கே பயங்கர பிரச்சனை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த வில்லன்ஸ் எல்லாத்தையுமே பீட்டர் பார்க்கர், டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 2 பேர் சேர்ந்து அவங்களோட ரியாலிட்டிக்கு அனுப்ப ட்ரை பண்றாங்க. பட் ஒரு கடத்துல 2 பேர் தாலி முடியல. அதுக்கப்புறம் டோபி மேக்கர், ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் இந்த 2 ஸ்பைடர்மேனோட ஹெல்ப்பை கேட்க போறாங்க. ஸோ இந்த மாதிரி மொத்த பிளாட்டும் இந்த 2வது ட்ரெய்லர்லேயே வந்த மாதிரி தெரியுதுல. பட் ஆக்சுவலா அதுதான் கிடையாது. ஸோ எந்த ஒரு ஸ்டுடியோவுமே இவ்வளவு ஆன்டிசிபேட்டடா இருக்க ஒரு படத்தோட பிளாட்டை மொத்தமா ட்ரெய்லர்ல விட மாட்டாங்க. டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட ஸ்பெல் தப்பா போனதுக்கும் இந்த வில்லன்ஸ் MCUக்கு வந்ததுக்கும் என்ன காரணம்? அதே மாதிரி செத்து போன வில்லன்ஸ் எப்படி உயிரோட வந்தாங்க? இது எல்லாமே படத்தோட மிகப்பெரிய பிளாட். இந்த பிளாட் எல்லாத்தையுமே சோனி இப்போ வரைக்குமே ஃபேன்ஸுக்கு ஸ்பாயில் பண்ணல.
அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நம்ம படத்தை பார்த்தா மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனால் இது மட்டும் கன்ஃபார்ம், 5 வில்லன்ஸும் கம்பல்சரி அவங்களோட யூனிவர்ஸில் செத்து போயிட்டாங்க. செத்து போன வில்லன்ஸ் திருப்பி வர மாட்டாங்க, அதனால இந்த வில்லன்ஸ் எல்லாமே வேற ரியாலிட்டியிலிருந்து தான் வருவாங்கன்னு சில பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கிற மாதிரி இருந்தால் செத்து போயிட்டாங்கன்னு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாரே. அது மட்டும் இல்லாமல் வில்லன்ஸ் எல்லாருமே இப்போ டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு இந்த வில்லன்ஸ் எல்லாரும் செத்து போயிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இந்த 5 வில்லன்ஸுக்கும் நாம் மறுபடியும் அந்த ரியாலிட்டிக்கு போனால் செத்து போயிடுவோம் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஸோ இப்போ இந்த வில்லன்ஸ் எல்லாமே பழைய ரியாலிட்டி டோபி மேக்கர் ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் யூனிவர்ஸ்லேருந்து வந்த வில்லன்ஸ் தான், ஆல்ரெடி செத்து போன வில்லன்ஸ் தான். அவங்க வேற ஒரு ரியாலிட்டியிலேருந்து வந்த வில்லன்ஸ் கிடையாது, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அண்ட் இன்னொரு விஷயம் நல்லா நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வில்லன்ஸ் எல்லாருமே செத்து போயிட்டாங்க. செத்து போனதுக்கப்புறம் இப்போ எம்சியூவுக்கு உயிரோட வந்திருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ ஸ்பைடர்மேன் 1 படத்தில் கிரீன் காப்ளின் கடைசியாக செத்து போயிருப்பாரு. இப்போ அந்த கிளைடர் அவரோட உடம்புல வந்து பாயறதுக்கு முன்னாடி கிரீன் காப்ளின் இப்போ நம்ம எம்சியூவுக்கு வரல. கிளைடர் அவரோட உடம்புல பாஞ்சி அவர் அந்த இடத்துல செத்து போயிட்டாரு. செத்து போனதுக்கு அப்புறம் தான் இப்போ அவர் எம்சியூவுக்கு வந்திருக்காரு. அப்படி இல்ல கிளைடர் அவரோட உடம்புல பாயறதுக்கு முன்னாடி அவர் எம்சியூவுக்கு வந்துட்டாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரீன் காப்ளினுக்கு அவர் கிரீன் காப்ளினா மாறின விஷயம் ஞாபகம் இருக்கும். பீட்டர் பார்க்கர், ஸ்பைடர்மேன் இது எல்லாமே ஞாபகம் இருக்கும். ஆனா அவர் செத்து போனது அவருக்கு ஞாபகம் இருக்காதுல்ல. ஸோ இப்போ இந்த படத்துல கிளியரா மென்ஷன் பண்ணிட்டாங்க, 5 வில்லன்ஸுக்குமே அவங்க செத்து போன விஷயம் ஞாபகம் இருக்கு. அப்ப எல்லா படத்திலையும் அந்த 5 வில்லன்ஸ் செத்து போயிட்டாங்க. செத்து போனதுக்கு அப்புறம் தான் செத்து போன வில்லன்ஸ் அவங்க ரியாலிட்டியில இருந்து எப்படியோ எம்சியூவுக்கு வந்துட்டாங்க. கேட்கறதுக்கே ரொம்ப காம்ப்ளிகேட்டடா தான் இருக்கும். பட் இதுக்கான ரீசனை கண்டிப்பா படத்துல அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதே மாதிரி டாக்டர் ஆக்டோபஸ் தண்ணிக்குள்ள மூழ்கி அவர் செத்து போயிருக்கணும். செத்து போனதுக்கு அப்புறம் தான் இப்போ எம்சியூவுக்கு வந்திருக்காரு. அப்ப இருக்கிறப்ப உங்களுக்கு இன்னொரு டவுட் வரும், செத்து போறப்ப டாக்டர் ஆக்டோபஸ் நல்லவரா மாறிட்டார்ல அப்படின்னு. எஸ், நல்லவரா மாறிட்டாரு. ஆனா அவர் டெம்பரவரியா தான் நல்லவரா இருந்தாரு. அந்த இடத்துல அவர் பர்மனண்டா நல்லவரா மாறல. ஸ்டில் அவரோட உடம்புல அந்த டென்டக்கிள்ஸ் எல்லாம் கனெக்டடா தான் இருக்கு. இப்போ அவர் செத்து போயிட்டு திருப்பி எம்சியூவுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த டென்டக்கிள்ஸ் எல்லாமே திருப்பி டாக்டர் ஆக்டோபஸை கண்ட்ரோல் பண்ணி இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ டாக்டர் ஆக்டோபஸ் கெட்டவரா மாறிட்டாரு. மீதி இருக்க வில்லன்ஸ் எலக்ட்ரோ, லிசார்ட், சாண்ட்மேன் அவங்க 3 பேரும் அவங்க யூனிவர்ஸ்ல செத்து போயிட்டாங்க. செத்து போனதுக்கு அப்புறம் திருப்பி எம்சியூக்கு உயிரோட வந்துட்டாங்க. இதை நீங்க வில்லனோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த வில்லன்ஸ் எல்லாருமே செத்து போயிருப்பாங்க. செத்து போயிட்டு திடீர்னு முடிச்சு பார்க்குறப்ப அவங்க எம்சியூ யூனிவர்ஸ்ல இருக்க மாதிரி தெரியும். நம்ம இப்பதான ஸ்பைடர்மேன் கையால செத்து போனோம், அப்படி இருக்கப்ப திடீர்னு எப்படி நம்மள உயிரோட வந்தோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எல்லா ஸ்பைடர்மேன் வில்லன்ஸுக்கும் வந்திருக்கும். ஸோ அப்போ எல்லா வில்லன்ஸும் செத்து போயிட்டாங்க. அண்ட் எல்லா வில்லன்ஸுமே டோபி மேக்கர் ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் இவங்க 2 ரியாலிட்டியில இருந்து வந்த வில்லன்ஸ் தான். அதை தாண்டி வேற ஒரு யூனிவர்ஸ்ல இருந்து வந்த வில்லன் மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் காமிக்க மாட்டாங்க. ஸோ இந்த தியரியை பத்தி நான் இந்த வீடியோவில் சொன்ன எக்ஸ்பிளனேஷனை பத்தி என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து உங்களை மீட் பண்றது வரைக்கும் நான் உங்க ஹரிபிரசாத். இது உங்க தமிழ் கிரியேஷன் சேனல். டாடா.